ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி இதிலிருந்து எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். த ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த டேர்ம் மிக்சட் எக்கனாமி டினோட்டட். ஸோ மிக்சட் எக்கனாமிங்கிற டேர்ம் எதை டினோட் பண்ணுது அப்படின்னா, எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் போத் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார்ஸ். போத் ப்ரைவேட் செக்டார்ஸையுமே பப்ளிக் செக்டார்ஸ் ரெண்டையுமே குறிக்கிறது தான் மிக்சட் எக்கனாமி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். Second question, in an economy, the sectors are classified into public and private on the basis of. ஸோ எதை வச்சு நம்ம பப்ளிக் ப்ரைவேட் அப்படின்னு சொல்கிறோன்னா ஓனர்ஷிப் வச்சு சொல்கிறோம். ஸோ ஆப்ஷன் சி, ஓனர்ஷிப் ஆஃப் என்டர்பிரைசஸ். தேர்ட் ஒன், த டியூயல் எக்கனாமி இஸ் அ மிக்சர் ஆஃப். ஸோ டியூயல் எக்கனாமி அப்படிங்கிறது என்ன மிக்சர்னா, ட்ரெடிஷ்னல் ப்ளஸ் மாடர்ன். ஸோ ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் செக்டார் அண்ட் மாடர்ன் இண்டஸ்ட்ரியல் செக்டார். ஸோ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஒன், which sector of Indian economy has shown remarkable expansion during the last decade? அது என்ன செக்டார் அப்படின்னா tertiary sector. So fifth one, when development in economy takes place, the share of tertiary sector in national income. So எக்கனாமியில் டெவலப்மெண்ட் ஆச்சுன்னா டெர்ஷரி செக்டாரில் நேஷ்னல் இன்கமில் என்ன ஆகும் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆகும் அப்படின்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ கீப்ஸ் ஆன் இன்க்ரீஸிங். சிக்ஸ்த்து ஒன், இட் வில் பி ட்ரூ டு கிளாஸிஃபை இந்தியா ஆஸ். ஸோ இந்தியாவை நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா எ லேபர் சர்ப்ளஸ் எக்கனாமி. ஸோ ஆப்ஷன் பி. செவன்த் ஒன், மிக்சட் எக்கனாமி மீன்ஸ். ஸோ மிக்சட் எக்கனாமினா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ப்ரைவேட் செக்டார் ப்ளஸ் பப்ளிக் செக்டார் ரெண்டுமே சேர்ந்து இது பண்ணுறது தான் மிக்சட் எக்கனாமி. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரி கிவன் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வேர் பப்ளிக் செக்டார் எக்ஸிஸ்ட் அலாங் வித் த ப்ரைவேட் செக்டார் இன் நேஷனல் எக்கனாமி. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். எய்த் ஒன், த இந்தியன் எக்கனாமி இஸ் கேரக்டரைஸ்டு பை. ஸோ இந்தியன் எக்கனாமியை நம்ம எப்படிலாம் சொல்கிறோன்னா, ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இங்கே இண்டஸ்ட்ரீஸ் கிடையாது, ஃபஸ்ட்டு ப்ரீடாமினன்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதுக்கப்புறம் லோ பெர் கேபிட்டா இன்கம், மாஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இப்படி தான் இந்தியன் எக்கனாமியை கேரக்டரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆப்ஷன் 1, 3 and 4, ஆப்ஷன் டி. நைன்த் ஒன், இன் இந்தியா பிளான்ட் எக்கனாமி இஸ் பேஸ்ட் ஆன். ஸோ பிளான்ட் எக்கனாமி எதை பேஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணியிருக்கோன்னா மிக்சட் எக்கனாமி சிஸ்டம். And 10th one, economic liberalization in India is started with. ஸோ இது எப்போ எக்கனாமிக் லிபரலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னா, இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் பாலிசியில் சேஞ்சஸ் வந்தது அப்போ தான். 1991 எல்பிஜி கொண்டு வந்ததுக்கப்புறம் தான் எக்கனாமிக் லிபரலைசேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இல்லை ஆன்சர் என்ன அப்படின்னா 10th A, சப்ஸ்டன்ஷியல் சேஞ்சஸ் இன் த இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் பாலிசி. நெக்ஸ்ட் என்னென்னா நேஷ்னல் இன்கம் இன் இந்தியா, அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, எஃப் செல்ஸ் நியூ ஷேர் வர்த் ₹1000 டைரக்ட் டு இண்டிவிஜுவல், திஸ் டிரான்சாக்ஷன் வில் காஸ். ஸோ ஒருத்தவங்க 1000 ரூபாயை 1000 ரூபா வர்த்தான ஒரு இதை இண்டிவிஜுவலுக்கு டேரெக்டாக விற்காங்க. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் எதை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்டில் ஏதாவது ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நோ இம்பேக்ட் ஆன் கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். செகண்ட் கொஸ்டின், விச் இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த ப்ரைவேட் இன்கமிங் அரைசிங் இன் த கண்ட்ரி. ஸோ ப்ரைவேட் இன்கம் அரைசிங் இந்த கண்ட்ரியில் எது இன்க்ளூட் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ப்ரைவேட் இன்கம்னா என்ன அப்படின்னா, பார்ட் ஆஃப் என்டிபி அக்யூர் டு ப்ரைவேட் செக்டார் ப்ளஸ் நெட் கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ஆன் பப்ளிக் டெப்ட் ப்ளஸ் net factor income from abroad, current transfer from government. ஸோ ப்ரைவேட் இன்கம் அப்படின்னா நமக்கு எதுலலாம் இருந்து வருது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ அக்யூர் டு ப்ரைவேட் செக்டார், அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்ட்லேருந்து வர நெட் கரண்ட்டு, இன்ட்ரெஸ்ட் ஆன் பப்ளிக் டெப்ட், அதுக்கப்புறம் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட்லேருந்து வர்றது, கரண்ட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஃப்ரம் கவர்மெண்ட், இதுலேருந்து வர்றது எல்லாமே இன்க்ளூட் ஆகும். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் இன்க்ளூடட். அப்புறம் என்னென்னா கரண்ட் பேமெண்ட்ஸ் ஆன் ஃபாரின் லோன், இது நாட் இன்க்ளூடட். ஸோ ஆப்ஷன் டி.
Third one, in India, agriculture income is calculated by. So, agriculture income வந்து எப்படி calculate பண்ணுறோம் அப்படின்னா output மெத்தடில் தான் calculate பண்ணுறோம். So, option A. Next, fourth one, who coined the term Hindu rate of growth for Indian economy? So, இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ் கிருஷ்ணா. Option C. Fifth one, GDP at factor cost is. So, factor costல GDPனா என்ன? So, ஃபேக்டர் காஸ்ட்னு ஒன்று இருக்குது, மார்க்கெட் ப்ரைஸ்னு இருக்குது. மார்க்கெட் ப்ரைஸ்னால் நமக்கு எல்லா டேக்ஸஸும் இன்க்ளூட் ஆகி மார்க்கெட்டுக்கு வரும்போது. ஸோ ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருக்கும்ல அந்த ஸ்டேஜ். ஸோ அப்போ தான் அதுதான் ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்கிறோம். ஸோ ஃபேக்டர் காஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா ஜிடிபி மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ப்ளஸ் சப்சிடைசஸ். ஸோ ஆப்ஷன் ஏ. ஸோ இன்டைரக்ட் டேக்ஸஸ் எல்லாமே இன்க்ளூட் ஆச்சு அப்படின்னா அது வந்து மார்க்கெட் ப்ரைஸ். ஸோ நமக்கு வந்து ஃபேக்டர் காஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ப்ளஸ் சப்சிடைசஸ். ஸோ சிக்ஸ்த் ஒன், பெர் கேபிட்டல் இன்கம் இஸ் அப்டைன் பை டிவைடிங் நேஷ்னல் இன்கம் பை. ஸோ பிசிஐ. ஸோ இது நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுறோன்னா நேஷ்னல் இன்கம்மை டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரியை டிவைட் பண்ணி பிசி வந்து கால்குலேட் பண்ணுறோம். செவன்த் ஒன், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ டெவலப்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா irrigation expenditure than development expenditure. And then eighth one, gross development product is defined as the value of. So GDP-யை வந்து எப்படி நம்ம டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ ஒரு இயரில் ஃபைனலாக குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். அதுதான் வந்து நம்ம வந்து ஜிடிபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஜிடிபி அப்படின்னா டொமஸ்டிக் அப்படின்னு இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டொமஸ்டிக் அப்படின்னா நம்ம கண்ட்ரிக்குள்ளே எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகிருக்கு. அது வந்து வெதர் நம்மளோட கண்ட்ரி சிட்டிசனாக இருக்கலாம், இல்லைனா நம்ம வேறு கண்ட்ரியிலேருந்து ஃபேக்ட்ரி வச்சு ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம். அது ஜிடிபியில் டொமஸ்டிக், அதாவது நம்ம கண்ட்ரிக்குள்ளே விதின் த கண்ட்ரி, அதுதான் ஜிடிபி. ஸோ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா அதோட டெஃபினேஷன் என்னென்னு இதில் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏல குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அன் எக்கனாமி இன் a year, goods and services in an economy in a year, final goods produced in an economy. So option D the right one, final goods and services produced in an economy in a year. Ninth one, depreciation is equal to. So depreciation is equal to என்னன்னா GNP minus NNP. So actually NNP is equal to GNP minus depreciation. So இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா depreciation is equal to. So depreciation is equal to GNP minus NNP. So the right answer என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான். 10th one, which one of the following is not a method of measurement of annual national income? ஸோ நேஷ்னல் இன்கம்மை நம்ம எந்த மெத்தடில் மெஷர் பண்ண மாட்டோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன? இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தட், ஆப்ஷன் டி. ஸோ மற்ற 3 மெத்தட்லேயுமே நம்ம வந்து நேஷ்னல் இன்கம்மை மெஷர் பண்ணுவோம். 11th ஒன், நெட் நேஷ்னல் ப்ராடக்ட் ஆஃப் எ கண்ட்ரி இஸ். ஸோ நெட் நேஷ்னல் ப்ராடக்ட், ஸோ என்என்பி அப்படின்னா என்என்பி இஸ் ஈக்குவல் டு ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிஷியேஷன். ஸோ எப்படி நம்ம ஜிடிபிக்கு சொன்னோமோ அதே மாதிரி தான். ஸோ ஆப்ஷன் டி. 12th ஒன், நேஷ்னல் இன்கம் இஸ் பேஸ்ட் ஆன். ஸோ நேஷ்னல் இன்கம் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ டோட்டல் ரெவன்யூ ஆஃப் த ஸ்டேட்டா அப்படின்ட்டு அப்படி கிடையாது. ப்ரொடக்ஷன் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஸோ இதுதான் national income is based on production of goods and services. 13th one, which of the following is defined a major indication of the state of the economy of the country? ஸோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமி வந்து எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத எது டிஃபைன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஜிடிபி தான். ஸோ ஆப்ஷன் ஏ, ரேட் ஆஃப் ஜிடிபி க்ரோத். 14th ஒன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் கேன் பி கால்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் சர்வீஸ் செக்டார். சர்வீஸ் செக்டார்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் என்னெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங், ஆப்ஷன் பி, இதுதான் சர்வீஸ் செக்டார். ஸோ மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைமரி செக்டார். டெக்ஸ்டைல் மில்ஸு, கோல் மில்ஸ், அக்ரிகல்ச்சர் இதெல்லாமே ப்ரைமரி செக்டார். டைம் we read a term in financial newspapers, GDP. What is the full form of the same? ஸோ ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன? கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். And next one, 16th,
In terms of economy, the total value of output produced and income received in a year by a domestic residents of a country put together is called. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் received in a country by a domestic residents of a country. ஸோ கண்ட்ரியோட ஒரு சிட்டிசனால் கண்ட்ரியோட டொமஸ்டிக் ரெசிடெண்ட்டால் வர்ற இன்கம் வந்து என்னது இல்லைன்னா டோட்டல் குட்ஸ் ப்ரொடியூஸ்ட் அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது என்ன? கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட். ஆப்ஷன் பி. 17th one, which of the following is the correct definition of the term national income? ஸோ நேஷ்னல் இன்கம் அப்படிங்கிற டேர்முக்கு கரெக்ட் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான். ஸோ திஸ் இஸ் the measure of the volume of commodities and services turned out during a given period counted without duplication. So 18th one, which of the following is equivalent to national income? So national income க்கு ஈக்குவலான என்னது அப்படி கேட்டிருக்காங்க. அது என்னென்னா net national product at factor cost. So NNP at factor cost. ஸோ ஃபேக்டர் காஸ்ட்டை நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னா டேக்ஸஸ் எல்லாமே ரெடியூஸ் பண்ணது, டேக்ஸஸ் எல்லாமே போடாமல் இருக்க தான் ஃபேக்டர் காஸ்ட். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது மார்க்கெட்டுக்கு வரும்போது டேக்ஸஸ் எல்லாம் இன்க்ளூட் ஆகி வரும். ஸோ அதுதான் மார்க்கெட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதில் ஆப்ஷன் டி தான் ரைட் ஒன். 19th one, per capita income of India does not give a complete picture of the economic growth of the country. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிசிஐ வந்து ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை கம்ப்ளீட்டாக சொல்லாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கரெக்டு தான். ரீசன் என்ன சொல்லியிருக்காங்க, இன்னொன்று ரீசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிசிஐ இஸ் நாட் இண்டிபெண்ட் ஆஃப் த சைட்ஸ் ஆஃப் இட்ஸ் பாப்புலேஷன். ஸோ நாட் இண்டிபெண்ட் அப்படின்னா டிபெண்ட் தான். ஸோ பிசிஐ நம்ம கால்குலேட் பண்ணும்போதே நமக்கு வந்து நேஷ்னல் இன்கமும் டிவைடட் பை டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி தான். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு, பட் இதுக்கான சரியான ரீசன் கிடையாது. ஸோ இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ, பட் ஆர் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. இதுதான் கரெக்டான ஆன்சர். 19th one, which sector of Indian economy contributes largest GNP? ஸோ லார்ஜஸ்ட்டாக எது கொடுக்குது அப்படின்னா டெர்ஷரி செக்டர் தான். 21, நேஷ்னல் இன்கம் எஸ்டிமேட்ஸ் இன் இந்தியா ஆர் ப்ரிப்பேர்ட் பை. ஸோ இந்த எஸ்டிமேட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். 22nd, PCI ஆஃப் அ கண்ட்ரி இஸ் டிரைவ் ஃப்ரம். ஸோ PCI அப்படின்னா நேஷ்னல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ ஆப்ஷன் சி. 23rd, மெயின் சோர்ஸ் ஆஃப் நேஷ்னல் இன்கம் இன் இந்தியா இஸ். ஸோ இந்தியாவுக்கு நேஷ்னல் இன்கம் எதுலேருந்து அதிகமாக வருது அப்படின்னு பார்த்தோன்னா சர்வீஸ் செக்டார்லேருந்து தான் வருது. ஸோ ஆப்ஷன் ஏ. 24th, the base year for the computation of national income in India is. ஸோ பேஸ் இயர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 1993லேருந்து 1994. ஆப்ஷன் பி. In India, Hindu rate of growth is associated with which of the following? ஸோ ஹிந்து ரேட் ஆஃப் growth வந்து associated with GDP. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்த் ரேட், பாப்புலேஷன், per capita income, national income. ஸோ ஆப்ஷன் டி. 26th, which of the following is not an example of economic overheads? ஸோ இதில் வந்து எக்கனாமிக் ஓவர்ஹெட்ஸுக்கு எது நாட் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னா கோல் மைன். ஸோ எக்கனாமிக் ஓவர்ஹெட்ஸ் அப்படின்னா நம்ம வந்து ஏதாவது ஒரு இதை வந்து ஒரு கமர்ஷியலாகவோ எஜுகேஷன், ரோட்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட், இந்த சானிடரி ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாமே வந்து என்ன டெவலப்மெண்ட்டுக்கு மீன் பண்ணி நம்ம ஒன்று ப்ரொடியூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. ஸோ இது வந்து கோல் மைன்ஸ் வந்து அந்த மாதிரி கிடையாது. இது வந்து ப்ரைமரி செக்டாருக்கு கீழே வர்றது. ஸோ இதுதான் இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நாட் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி தான் ரைட் ஆன்சர்.
அண்ட் 27th in India service sector includes. service sector எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனிங் அண்ட் குவாரிங் வந்து ப்ரைமரி செக்டார். ஸோ டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் சர்வீஸ் செக்டார், ஹோட்டல்ஸ் மைனிங் சர்வீஸ் செக்டார், ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஃபிஷிங் ப்ரைமரி செக்டார். ஸோ கரெக்ட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் பி. 23rd in India tertiary sector includes. ஸோ tertiary sector எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேட் அண்ட் டிரான்ஸ்போர்ட், ஃபினான்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்டிங். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் ரைட் ஒன். 29 Hindu rate of growth refers to the rate of growth of. ஸோ இது எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா ஜிடிபி. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், who had estimated national income in India first. ஸோ ஃபர்ஸ்ட் எஸ்டிமேட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாபாய் நவ்ரோஜி. ஸோ ஆப்ஷன் ஏ. who wrote a book describing the theory of economic drain of India during British rule. ஸோ the theory of economic drain of India அப்படிங்கிறத எழுதினது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி தான். அவர் வந்து பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் இந்தியா அப்படிங்கிற புக்கில் இந்த தியரியை வந்து பற்றி சொல்லியிருப்பார். 32nd, as the economy develops, the shares of the tertiary sector in the GDP. ஸோ எக்கனாமி டெவலப் ஆக டெர்ஷரி செக்டரோட ஷேரும் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுவும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ ஆப்ஷன் சி. அண்ட் 33rd, the national income of a country is. ஸோ ஒரு கண்ட்ரியோட நேஷ்னல் இன்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன, சம் டோட்டல் ஆஃப் ஃபேக்டர் இன்கம்ஸ். ஸோ எல்லா இன்கமையும் ஆட் பண்ணுறது தான் நேஷ்னல் இன்கமோட இது. ஸோ ஆப்ஷன் பி. 34, in an open economy the national income of an economy is. ஸோ நேஷ்னல் இப்போ வந்து கீழே ஒரு ஃபார்முலா கொடுத்து கீழே ஒரு இது கொடுத்து இதில் எதெல்லாம் ஆட் ஆகும் அந்த மாதிரி நம்ம சொல்லணும். ஸோ நேஷ்னல் இன்கம் இஸ் ஈக்குவல் டு கன்சப்ஷன் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளஸ் மைனஸ் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் எக்ஸ்போர்ட் மைனஸ் இன்புட். ஸோ இதில் என்னெல்லாம் அப்படின்னா கன்சப்ஷன் ப்ளஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அதுலேருந்து நம்ம பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் நம்மளோட எக்ஸ்போர்ட்டை ஆட் பண்ணுறோம், இம்போர்ட்டை வந்து மைனஸ் பண்ணுறோம். ஸோ y is equal to c plus i plus g minus g plus x minus m. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு நேஷ்னல் இன்கம். ஸோ த ரைட் ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் சி தான். 35, the new GDP series released by the CSO in February 1999 is with reference to the base price of. எந்த இயரோட பேஸ் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1993 to 1994. 36, the per capita income in India was rupees 20 in 1867 to 1868 was ascertained by the first time by. ஸோ பிசிஐ ஆஃப் இந்தியா வந்து 1867 to 68 ₹20 இருந்துச்சு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த நேஷ்னல் இன்கம் ஆஃப் இந்தியாவை வந்து எஸ்டிமேட் பண்ணுவார். ஸோ 37, the growth rate of PCI at current prices is higher than the PCI at constant prices because the later taken into account the rate of. ஸோ the later வந்து taken into account the rate of, இது வந்து என்னென்னா increase in price level. Option B. 38, the most appropriate measures of a country economic growth is. ஸோ ஒரு கண்ட்ரியோட எக்கனாமிக் க்ரோத்தை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், எதை வச்சு அப்படின்னு பார்த்தோன்னா ஜிடிபி. 39, the term national income represents. நேஷ்னல் இன்கம் வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, ஸோ இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஜிஎன்பி, நேஷ்னல் இன்கம்னால ஜிஎன்பி அட் ஃபேக்டர் காஸ்ட்டை வந்து சொல்லுது. ஸோ ஜிஎன்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னா ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் டெப்ரிஷியேஷன் மைனஸ் இன்டைரக்ட் டேக்ஸஸ் ப்ளஸ் சப்சிடைசஸ். ஸோ இந்த இது எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சியில் இருக்குது. ஜிஎன்பி at market price minus depreciation
அண்ட் இன்டைரக்ட் taxes ப்ளஸ் சப்சிடைஸ். ஸோ இதுதான் என்னென்னா ஜிஎன்பி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஸோ நேஷ்னல் இன்கம் ரெப்ரசன்ட் ஜிஎன்பி அட் ஃபேக்டர் காஸ்ட் தான். ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட் ஒன். ஸோ 40th ஒன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கன்சிடர் ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ் மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, தமிழ்நாடு. த டிசைனிங் ஆர்டர் ஆஃப் தி ஸ்டேட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு த லெவல் ஆஃப் பிசிஐ நெட் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் இஸ். ஸோ த டிசைனிங் ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் குஜராத், கர்நாடகா அண்ட் தமிழ்நாடு தான். ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். 41 which one among the following country has the lowest GDP per capita அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியா தான். மற்ற எல்லாம் கூட கம்பேர் பண்ணும்போது இந்தியா தான் லோவஸ்ட் ஜிடிபியில் இருக்குது. 42nd which one of the following is the correct sequence in the decreasing order of contribution of different sources to the GDP of India. ஸோ டிக்ரீசிங் ஆர்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு சர்வீஸ் செக்டார், நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் செக்டார், நெக்ஸ்ட் அக்ரிகல்ச்சர் செக்டார். ஸோ ஆப்ஷன் ஏ. 43rd with reference to Indian economy consider the following statements. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிடிபி ஹாஸ் இன்க்ரீஸ்ட் 4 times in the last 10 years. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா தப்பு. ஏன்னா ஜிடிபி லாஸ்ட் 5 yearsஆகவே நமக்கு ஸ்டேபிளாக தான் இருக்குது. செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the percentage share of public sector in GDP has declined in the last 10 years. ஸோ பப்ளிக் செக்டாரோட ஷேர் வந்து குறையுது ஜிடிபியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து கரெக்டு. ஸோ நமக்கு என்ன கொஷனில் கேட்டிருக்காங்க அப்படின்னா கரெக்டான ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன். 44th question, under which of the following circumstances capital gains arise? ஸோ கேபிட்டல் கெயின் வந்து எப்போ ரைஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா when there is an increase in the sales of the product. ஸோ ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அந்த ப்ராடக்டை வந்து நிறைய பேர் அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னா கேபிட்டல் கெயின் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக ஆகாது. செகண்ட் என்னென்னா when there is a natural increase in the value of the ப்ராப்பர்ட்டி ஓன்ட். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு 1 yearல வந்து ஒரு 10,000 கூடுது, அந்த மாதிரி நேச்சுரலாகவே வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ கேபிட்டல் வந்து கெயின் ஆகும். ஸோ தேர்ட் ஒன் வந்து என்னென்னா when you purchase a painting and there is a growth in its value due to increase in its popularity. ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப பாப்புலர் ஆகும்போது அதோட வர்த்து வந்து கூடும். ஸோ இதுவும் கரெக்டு தான். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் ஆன்சர்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் பி. 45th in India, in the overall index of industrial production, the indices of 8 core industries have combined weight of 37.90. Which of the following are among the 8 core industries? ஸோ அந்த 8 core industries தான் வந்து இவ்வளோ தூரம் வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 8 core இண்டஸ்ட்ரீஸ்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 8 core இண்டஸ்ட்ரீஸ் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ எலக்ட்ரிசிட்டி, ஸ்டீல், சிமெண்ட், கோல், refinery products, crude oil, natural gas and fertilizers. இதுதான் வந்து அந்த 8 core industries-மே. ஸோ இந்த 8 core industries-மே இப்போ இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிமெண்ட் இன்க்ளூட் ஆகும், நேச்சுரல் கேஸ் இன்க்ளூட் ஆகுது, பட் டெக்ஸ்டைல் நாட் இன்க்ளூடட், ஃபர்டிலைசர் இன்க்ளூட் ஆகுது, ரிஃபைனரி ப்ராடக்ட் இன்க்ளூட் ஆகுது. ஸோ இங்கே எதெல்லாம் இன்க்ளூட் ஆனது மட்டும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 1 2 3 4 ஆப்ஷன் சி. 46th Hindu growth rate is related to. ஸோ இது வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம், இது வந்து ரிலேட்டட் டு ஜிடிபி. ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து லூஸ் அண்ட் எம்சிக்யூ புக்கில் வந்து இந்தியன் எக்கனாமி, நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பற்றின கொஷின்ஸ். ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமியோட டாபிக் நீங்கள் படிச்சுட்டு இது ஒரு ரிவைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.